अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஏப்ரல் 8ஆம் தேதி 2026 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 25ஆம் திருநாள், மூலா நட்சத்திரம், தனுர் ராசி, ஷஷ்டை திதி, தேய்பிரை, ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம், கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டோன்னா, கண்டிப்பாக மேஷராசி நண்பர்களுக்கு, தனுராசி நண்பர்களுக்கு, சிம்மராசி நண்பர்களுக்கு, துளாராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மற்றவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மனசு அப்படியே உள்ள இருக்கிற பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சுடா, எனக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு, மனசில் இருக்கிற பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சுன்னு சொல்லி ஒரு பேரானந்தத்தை, தெய்வீக ஆற்றலை, எண்ணங்களை, ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நாட்டத்தை, அதே மாதிரியே அம்பிகையை உணரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நான் சொன்னதுலலாம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் நீங்களாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும்போது நான் அந்த பலன்களில் உண்மையாக நீங்கள் இன்றைய நாள் நடக்கும்போது தெரியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது. காணாமல் போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கும். அது மனுஷனாக இருக்கலாம், இவங்க எண்ணமாக இருக்கலாம், உங்கள் நட்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம். சிபிசிஐடி மாதிரி உங்கள் மூளை வேலை செய்யும். அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் சொல்லலாம். யோகம்னா எப்படி யோகம்? பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் சதுர்ஸ்தானம்னு சொல்லக்கூடியது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் சந்திரன் கேது சேர்ந்துன்னா வீட்டில் இந்த நாள் நிறைய ஜபதப அனுஷ்டானங்கள் செய்வது, உபவாசம் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது அந்த சந்தோஷம் திரும்பி கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப ஆனந்தமாக இருப்பீங்க. பயங்கர சக்ஸஸ் இருக்கும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைன்னு அதிகரிக்கும். இந்த நாள் வைராக்கியம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இந்த நாள் எடுத்துக்கொள்ளலாம். கிளாரிட்டி இருக்கும், மனசில் சங்கடங்கள் இருக்காது, எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கும், மன பக்குவம் இருக்கும், எல்லா விஷயமே நமக்கு சாதகமாக நடக்கும். அந்தளவுக்கு நல்லா இருப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த கழுத்து எலும்பு லைட்டாக அந்த நரம்பு பிரச்சனை, சுளுக்கு பிரச்சனை, தொண்டை இஷ்யூஸு, காது இஷ்யூஸ் இதெல்லாம் கிளியர் ஆகிடும். கம்யூனிகேஷன் வில் பி கிளியர். இன்னொன்று, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதுதான் சொல்ல வராங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அனாலிசிஸ் நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொண்ணு. கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்க சந்திரன் கேது பொறுப்பாக இருந்து ஒரு காரியத்தை முடிப்பது. எல்லா காரியத்தையுமே தள்ளி போயிட்டுருக்கேன்னு ஃபீல் பண்ணாமல் என்னால் முடியுங்கிற தைரியம் வந்துட்டு தான் போதும். இதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம், நல்ல செயல்திறன், திடீரென்று பண வரவுகள் வருவது எல்லாத்துக்குமே நமக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு மூச்சாக ஒரு காரியத்தில் அடங்கி ஜெயிக்க போறீங்க. எதுலையுமே தடை கிடையாது. ரெண்டாவது,
எது தடை கொடுக்குமோ அந்த தடையை நீங்கள் உடச்சிருவீங்க. ஏன்னா கேத்துங்கிறது தடையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதில் அறிவுங்கக்கூடிய ஸ்தானம், ஞானங்கக்கூடிய ஸ்தானம் வந்து கேது தான் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அருமையாக இருக்க போகிறீங்க, எந்த ஒரு கவலையும் கிடையாது. எல்லா காரியங்களும் வெற்றி, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஜாலியாக இருப்பீங்க. நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் இந்த நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்ப்போம். பொருள் சேர்க்கை கண்டிப்பாக உண்டு. தன லாபங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பிரயாணங்கள், கோவில்களுக்கு செல்வது, மடங்களுக்கு செல்வது, மெயினாக சன்னியாசிகள் மகான்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் மஞ்சள். துலா ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அசாத்தியமான வலிமைன்னு சொல்லணும். இன்றைய நாள் அந்தளவுக்கு நன்னா இருக்குது. எந்த கவலையுமே இல்லை. இது நம்மளால் முடியும், இப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராக்டிக்கலாக நினச்சி பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள். அபாரமான நாளாக இருக்கப்படுது. எல்லா காரியங்களும் சக்ஸஸ், மிகப்பெரிய மேன்மை, பொருளாதாரத்தில் ஏற்றம், கிஃப்ட்டு எல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக வியாபாரத்தில் ஒரு மாற்றத்தை காணக்கூடிய நாள். அது உங்களுக்கு முன்னேற்றமாக கண்டிப்பாக இருக்கும். கவலைப்படாமல் இருந்தவே போதும். இன்றைய நாள் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. மிகப்பெரிய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரும். வீட்டில் பெரியவங்க, மெயினாக லேடிஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த் பார்த்துக்கக்கூடிய மெயினான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இறைவன் உங்க கூட பேசுவான். சாக்ஷாத் மகான்கள், சன்னியாசிகள், இவங்கெல்லாம் உங்க கூட பேசக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயத்துலையுமே தடை இருக்காது. எந்த விஷயமே நமக்கு சார்ந்து நடக்கும். அமோகமான நாள். எல்லாத்துலேயுமே ரொம்ப திறமையாக, எல்லாத்தையுமே மிக கௌரவமாக, நிறைய விஷயங்களை ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைரூபாதைகள், பிரச்சனைகள், தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் முடிவுக்கு வரக்கூடிய நாள். ஏதாவது லீகல் காம்ப்ளிகேஷன் ஓடிட்டு இருந்தால் கூட இன்றைய நாள் பேசி முடிச்சுக்க வேண்டிய நாளாக இருக்கப்படுறது. சண்டை போடக்கூடாது. அதுதான் இன்றைய நாள் ஒரு அறிவுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாளாக இருக்கப்படுது. நினைச்ச எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். உங்களோட இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டிக்கு தங்கு தடையே கிடையாது. அபாரமான எண்ணம். அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். கொஞ்சம் கூட இது நடக்காது, அது ஆகாதுங்கிற மாதிரியே இருக்காது. எல்லாமே நமக்கு சார்ந்து நடக்கும். எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. பொருள் சேர்க்கை, பிரச்சனைகள் ஓய்வது, சண்டைகள் தீர்வது, அதே மாதிரி கடன் எப்படி தீர்க்க முடியும்னு ஒரு கிளாரிட்டி புரியும். இஎம்ஐயில் ஏதாவது வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னராஜன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ஸோ இன்றைய நாள்
எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி பவன் த்ரோணுகுன் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.